guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி vlog வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என் பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகப்போகுது. அவள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜுராசிக் பார்க் பார்த்துட்டு தான் சாப்பாடே சாப்பிட்றா. ஸோ எதேர்ச்சியாக ஜுராசிக் பார்க்கோட ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ ஒரு குட்டி vlog-ஆக தான் இருக்கும், ரொம்ப குட்டி vlog-ஆக தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்புறப்பவே ரொம்ப அமோகமாக தான் இருந்தது. கேபும் கேன்சல் ஆகிட்டு இருந்தது, ஆட்டோ கேன்சல் ஆகிட்டு இருந்தது. ஃபைனலாக ஒரு கேப் கிடச்சிது. பட் வந்து சிக்னல் கிட்ட வந்து வர சொல்லி வந்து ஏற சொல்லிட்டாங்க. போகும்போதே நனைஞ்சு மழையில் நனைஞ்ச கோழி மாதிரி வந்துட்டு ஆகிட்டேன். நல்ல வேலைடா மேக்கப் போடலை, வெறும் காஜல் லிப்ஸ்டிக் கூட வந்து போட்டிருந்தனால நான் தப்பிச்சிட்டேன். எப்படியோ சம்ஹவ் வந்து போகிறதுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆடி 3 வந்து கொடுத்துருந்தாங்க மூவி பார்க்குறதுக்கு. ஸோ ஈவினிங்கும் மார்னிங் வந்து பாப்பா பின்னாடியே ஓடிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனும் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் ஒழுங்காகவே சாப்பிட்ல, அவளுக்கு ஊட்டணுன்ட்டு செம்ம பசி. அதனால் வந்து உள்ளே போகிறப்பே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணோம். பட் வந்து கிச்சனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிச்சன்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மூவி ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருங்க, இன்டர்வலில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிச்சனில் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போனோம். பாப்பாவுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நல்லாவே வந்துட்டு என்ஜாய் பண்ணால். பட் அவள் 3D கிளாஸஸ்லாம் போடல, அவள் வாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாள். கொஞ்சம் டைனோசர் வர அந்த சவுண்ட் கேட்குறப்ப மட்டும் அப்பப்போ வந்து திரும்பி பார்த்து என் மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. அது வந்து உள்ள பால் பிட்லாம் வந்துட்டு இருந்தது. கிட்ஸ் மூவிங்கிறனால வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி கிட்ஸ் மூவி தான் ரன் ஆகும் போல். ஸோ அதனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி வந்து பால் பிட்லாம் வந்து பார்க்குறது. இன்டர்வலில் வந்துட்டு அவளும் வந்து இந்த பால் பிட்டில் வந்துட்டு அவங்க அப்பாவும் பாப்பாவும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் மேலே வந்து ரூஃப்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு என்னடா இப்படி வச்சுருக்கீங்க, மெயின்டைன் இன்னும் கொஞ்சம் கூட வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த கிட்ஸ் வந்துட்டு இருக்கிற இடத்துல. பிகாஸ் வந்து சீட்டும் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது. அண்டு வந்து கை வைக்கிற இடத்துல அந்த ட்ரே வந்து சாப்பாடு ட்ரேயே இல்லாமலாம் வந்து ஃபுட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தானுங்க. எல்லாத்தையும் மடியில் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சரி, இன்றைக்கி நம்மளுக்கு வாட்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் வந்துட்டு போயிருந்தோம். படம் முடிகிறதுக்கு வந்து 10 o'clock வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10க்கு மேலே தான் வந்து ஃபுட் கோர்ட் வந்தோம். பாப்பாக்காண்டி தான் சப்பாத்தி வாங்கினோம். பட் அவள் சாப்பிடவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அவளுக்காண்டி வந்துட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கடைக்கடையாக வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனார். ஒரு வழியாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாவில் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும். எனக்கு ரொம்ப வந்து மூவியும் நல்லா இல்லை, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டே. பாப்பாவும் சாப்பிடல. நான் ரசம் சாதம் எடுத்துகிட்டு வரேன்னே இவர் தான் வந்து வேணாம், போகிற இடத்துக்குலாம் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவளுக்கு பண்ணுறனால தான் அவள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறா, இருக்கிறத வந்து சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ண பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் ஃபைனலாக இதுவுமே அவள் சாப்பிடலை. ரொம்ப வந்து டல் ஆகிட்டு நானுமே வந்து ஃபுட் எதுவுமே சாப்பிடல. அப்படியே வந்து வாங்கினது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பி வந்துட்டோம். மூவி பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஐ ஹவ் வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ஆயில் மை ஹேர். அந்த அவ்வளோ நேரம் ஏசிலே இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு போனதுக்கும் அந்த ஏசியில் இருந்ததுக்கும் அந்த ஆட்டோவில் காரில் போயிட்டு வந்ததுக்கும் வந்து என் ஹேர் வந்து ரொம்ப கேவலமாகிடுச்சு. ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி பிசுன்னு இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் ஆயில் மை ஹேர் வித் மை ஓன் ஹேர் ஆயில். ஸோ அடுத்து வந்து ஸ்கின் கேர் பண்ணலான் இருந்தேன். சரி, ஒய் நாட் அப்படியே பண்ணிகிட்டே நம்ம வந்து பேசுவோம் மூவி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. சீரியஸாக வந்து அந்த பார்ட் 3யோட வந்து டைரக்டர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் எந்த ஒரு பாட்டுமே விலங்கல். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஜுராசிக் பார்க் 1 அண்ட் ஜுராசிக் பார்க் 3. 2 கூட வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு 1 and 3. அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வந்து வச்சுருக்கிறது வந்து 1 and 3 மட்டும்தான். 2 வந்து ஓகேவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஜுராசிக் பார்க் வந்து ஜுராசிக் வேர்ல்டு ஆனதுலேருந்து வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்த படம் சீரியஸாக வந்து இதுக்கு பழைய ஜுராசிக் பார்க் ஜுராசிக் வேர்ல்டில் எவ்வளோ 100 times 1000 times பெட்டர்ன்னு இருந்தது. தேட்டரில் நேற்று தான் வந்து லாஸ்ட் டே தேட்டரில் வந்து தூக்குனது. பட் ஓகே, லாஸ்ட் டே எப்படி நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான மூவியை வந்து எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நானும் வந்து
ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி நான் வந்து கிளம்புனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் வந்து ஈவன் நான் ப்ரெக்னென்சி டைமில் கூட வந்து எல்லோரும் வந்து ரொம்ப இந்த பக்தி அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் கூட நான் வந்து ஜுராசிக் பார்க்கையும் சின்சானையும் தான் பார்த்து தெரிஞ்சேன். ஸோ அதனாலேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காண்டியே வந்து டிக்கெட் புக் பண்ணி பாப்பாவோட ஃபஸ்ட் மூவிங்கிறத தாண்டி எனக்காண்டி டிக்கெட் வந்து புக் பண்ணி வந்து கூப்பிட்டு போனார். பட் இவ்வளோ வந்து எனக்கு மூவி பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதே மாதிரி அவ்வளோவா டைனோசரும் வந்து அவங்க காமிக்கவும் இல்லை. எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிட்ஸ்க்கு வந்து காமிக்கணும், டைனோசர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்ஸ் ஷோ வந்துட்டு ஒன்று இருக்குது. அது என்னமோல டைனோசர் இதுதான் ஜுராசிக் பார்க்கா இல்லை கேம்ப் க்ரெட்டேஷியஸ்னே தேடுங்க. எனக்கு சரியாக ஃபுல் இது வந்து ஞாபகம் இல்லை. பிகாஸ் நான் அதை பார்த்தே வந்து மோர் தென் 6-7 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1 year கிட்டக்க வந்து ஆக போகுது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் அதை காமிங்க. பிகாஸ் இட் இஸ் வே மோர் பெட்டர் தேன் த ஜுராசிக் வேர்ல்டு மூவிஸ். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அது. நானே வந்து இப்போ செகண்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு அதை ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து அது நல்லா இருக்குது. ஸோ நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் அதை பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து தேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி போனேன் நான். பட் 3Dயுமே ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன் இவ்வளோ மோசமாக ஒரு கிளாரிட்டியே இல்லை. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸ் ஷாட் இருக்கும்ல, அதுக்கெலாம் வந்து அவங்க 3D நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்தாலே நார்மலாக தான் இருந்தது. அந்த லாங் ஷாட் வச்சதுக்கு மட்டும்தான் வந்து 3Dயாக வந்துட்டு இருந்தது. அதுவும் அந்த டீரெக்ஸுங்கிற பேரில் ஒரு டைனோசரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்ட்ட சொல்லியிருந்தா கூட நான் கூட நல்லா டைனோசர் படம் வரைவேனடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் வந்து ஓகேக்கும் ரொம்ப கீழே தான் இருந்தது. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க, ஜுராசிக் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்னு போட்டு ட்ரெய்லர் பாருங்கள். ட்ரெய்லரை தாண்டி படமே இல்லை. அவ்வளோதான் வந்து சொல்லுவோம். இனியே போய் மூவி ரிவ்யூ பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வந்து ட்ரெய்லரை தாண்டி படமே இல்லை. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது மூவி. ஸோ வந்து நல்ல வேலை தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கு தான் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு பார்த்த எந்த மூவியுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதனாலே நான் தேட்டர் பக்கம் போகிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொன்று பாப்பா பிறந்தது, அது வேறு எனக்கு ஒரு லக்கு மணி நிறையா வந்து எனக்கு காசு வந்து மிச்சமாக இருக்குது அவளை இட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வ்ளாக் வந்து அவ்வளோதான். நான் வந்து ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கின் கேர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய ஸ்கின் ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து இந்த வில்வாவோட மில்ட்ரக்ஸ் உங்களுக்கு என்னோட இப்போ கரண்ட் ஸ்கின் கேர் வேணும்னா ப்ளீஸ் டெல் மீ இந்த கமெண்ட்ஸ். நான் தனி வீடியோ வந்துட்டு போடுறேன். பிகாஸ் இப்போ தான் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கரண்ட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து நான் ஸ்டிக் ஆகியிருக்கேன். பிகாஸ் இது வந்து நான் ப்ரீவியஸாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. பட் ஸ்டில் வந்து எனக்கு அது ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பில் ட்ராப் சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஐ எம் ட்ரையிங் இட் அவுட் வித் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நவ். ஸோ தெரியல, மேபி வந்துட்டு இனிமேல் வந்து அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து இந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. போட்ட காசுக்கு வந்து நீ யூஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோ பேக் டு மை ஓல்ட் ஸ்கின் கேர். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக நான் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டோன்ட் திங்க் இது வந்து டே டைமுக்கு வந்த ஐடியல் அப்படின்ட்டு எனக்கு பிபர்டேஷன் போதான் நான் தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் யூ கேன் சி ஒயிட் கேஸ்ட் வந்து விடுது. அதுவும் இப்படிலாம் பண்ணோன்னா ரொம்ப தெரியுதா, ரொம்ப வந்து வெளில படிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப வந்து கிரைனியாக இருக்குது. ஸோ லைக் எக்ஸ்போலியேட்டர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு லிப் பாம்ங்கிறத விட வந்து எக்ஸ்போலியேட்டருங்கிற மாதிரி தான் இருக்குது. 1% வைட்டமின் சி இருக்குது. அண்ட் பார்ப்போம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இன் கேஸ் வந்து பிக்மெண்டேஷனில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் ஐ வில் அப்டேட் தட். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். குட் நைட். பாய்.